அந்த தொழிலதிபர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஐயா, நான் எப்போவோ திண்டுக்கலுக்கு பழனிக்கு போயிருக்க வேண்டியது, இப்போ என்னை முருகன் சோதிச்சிட்டாருங்க ஐயா அப்படின்னு அந்த அதிபர்கிட்ட புலம்பிக்கிட்டே வராரு. இந்த தொழிலதிபர் பெரிய ஆச்சரியத்தோட, ஐயா என்னையா சொல்கிறீங்க, இன்னைக்கு காலையில் நீங்கள் பேப்பர் படிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. ஏங்கய்யா என்ன ஆச்சு அப்படின்னு சுவாமிகள் திருப்பி கேட்குறாரு. அதுக்கு அந்த தொழிலதிபர் சொல்கிறாரு, ஐயா இன்னைக்கு சென்னையிலேருந்து தூத்துக்குடி தடம் புரண்டுருச்சுங்கய்யா, அதில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, இன்னைக்கு பேப்பர் பாருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை அவர்கிட்ட காட்டுறாரு. அந்த கிருபானந்த வாரியார், முருகா 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 அப்படின்னு முருகனை ஒரு 100 டைமாவது கூப்பிட்டுருப்பாரு. நீங்கள் யோசித்து பாருங்க, இது உண்மையிலே நடந்த விஷயங்க, இது எவ்வளோ பெரிய அற்புதங்க. அப்புறம் சுவாமிகள் 87 வயது வரையும் வாழ்ந்தார். பல சொற்பொழிவுகளை நடத்தினார். முருகனின் அதிசயங்களை